ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ என்ன குக் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா தான் குக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு கேரட் வந்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவு கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி அது எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து சும்மா ஒரு ஸ்பூன் வந்து கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து லாஸ்டா வந்து நம்ம இதுல சேர்க்கணும், அப்பதான் அது வந்து கெட்டியா அல்வா வந்து நல்லா கெட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சர்க்கரை வந்து இப்போ ஒரு கப்பு கேரட்க்கு வந்து அரை கப்பு சர்க்கரை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நெய் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெய் வந்து நம்ம எவ்வளவு தேவையான அளவுக்கு நம்ம கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாவ், பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்கு. இந்த அல்வா எவ்வளவு சூப்பரா வரப்போகுதுன்னு பாருங்க என்னோட ஸ்டைல்ல. ஓகே, நான் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து கீ வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இது லைட்டா சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து கேஷ்யூஸ், நீங்க வந்து முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை பண்ணும்போது கேஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது லைட்டா வந்து பிரவுன் கலர்ல வரட்டும். ஓகே, உங்கள எத்தனை பேருக்கு கேரட் அல்வா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பொதுவாகவே கேரட் அல்வானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சில பேர் பால் ஊற்றி செய்வாங்க, பட் ஆனா நான் இங்க பால் சேர்க்கல. இதுல வந்து ஒன்லி வந்து கீ மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கீ. கேரட் கீ அல்வா. இது இப்ப லைட்டா வந்து ஹீட் ஆகி செவந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்க நல்லா லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டா செவந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேல விட்டீங்கன்னா இது ரொம்ப பிரவுன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த பதத்துல நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுல கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒன்லி கேரட் கீ மட்டும் தான் இருக்கு. நான் இதுல மில்க் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. ஸோ கைஸ், இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள இதை நல்லா வந்து வதங்கிடும். அந்த பதத்துல தான் நம்ம வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம இப்படி நம்ம வந்து இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஈஸியான ரெசிபி தான் இது, ரொம்பவே சிம்பிள். கேரட் திருவுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி ரெசிபி ரொம்ப ஈஸி தான். பாருங்க, இது இப்போ இந்த ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ லைட்டா கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கேரட் வந்து நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த பதத்துல தான் நம்ம வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ண போறோம். இந்த சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். லைட்டா வந்து தண்ணி விடுற மாதிரி வரும். இல்லை, இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதை மாதிரி கிளறிட்டே இருக்கணும். சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளறிட்டு இருக்கோம். இது பாருங்க, நல்லா அப்படி தண்ணி லைட்டா வந்து விடுது. அந்த சர்க்கரை பாகு வந்து லைட்டா தண்ணி விடுது. இது வந்து ஒன்னோட ஒண்ணு நல்லா வந்து நல்லா சேர்ந்து அல்வா பதத்துக்கு வரணும். வாவ், செம்மையா வருதுங்க, சூப்பரா இருக்கு பார்க்கவே. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பார்க்கவே நல்லா செம்மையா இருக்கு கேரட் அல்வா. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இந்த
இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து கேரட் அல்வா குக் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ பால் ஊற்றி பண்ணேன். பால் ஊற்றி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. இதுனா வந்து ஒரு 1 வீக் கூட நல்லா தாங்கும். பால் ஊற்றி நீங்கள் பண்ணீங்கன்னா அது சீக்கிரத்தில் நீங்கள் காலி பண்ணிடணும், இல்லைன்னா வந்து அது கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா நெய் ஊற்றி பண்ணும்போது இது கெடவே கெடாது, நல்லாவே இருக்கும். இந்த முந்திரியும் ஏலக்காவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா யம்மியா இருக்கு. பாப்போம் இது எப்படி இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் லாஸ்டா இதுல வந்து மைதா மாவு, அந்த கரைச்சி வச்சிருந்த மைதா மாவு வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை அப்படியே நீங்க இது மாதிரி கிளறி விட்டே இருந்தீங்கன்னா அந்த அல்வா பதத்துக்கு வந்துடும். கேரட் அல்வா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஆஃப் பண்ணிடலாம். கைஸ் ஃபைனலி நான் வந்து இதை டேஸ்ட் பண்ண போறேன். நல்லா செம்ம சூடா இருக்கு. லைட்டா ஆற வச்சு இப்ப நான் டேஸ்ட் பண்றேன். நல்ல இனிப்பு. சுகர் ஆனா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். நீங்க பண்ணும்போது வந்து 1/4 கப் யூஸ் பண்ணிக்கோங்க, 1/2 கப் வேண்டாம். இப்ப பாருங்க செம்மையா இருக்கு. அல்வா பதம் கரெக்டா வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.